முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று நாம் பாடவுள்ள திருப்புகழ் திருத்தணிகேசனை போற்றும் ஹரஹர சிவன் ஹரி என துவங்குகிறது. இந்த பாடல் ஒரு வேண்டுதலும் இல்லாத முழுதும் இறையை போற்றும் ஒரு துதிப்பாடல். திருத்தணியை உட்பல சுனை சிறப்புடை திருத்தணி வீறு தனிமலை அரண்வெச்சிய தனிமலை மெய்த்திருத்தணி விஜய தென் திருத்தணி பொற்புரிசை திருத்தணி நித்திர திருத்திசை திருத்தணி நித்தமும் மலர்தரு செருத்தணி எண் திருத்தணி ஞான தமிழ் திரையும் நீடும் திருத்தணி புவிக்குயிராகும் திருத்தணி எழிலுறு திருத்தணி என்று பல அடைமொழிகளோடு அழகான திருத்தணிகைக்கு குருநாதர் பாடல்களை பாடியளித்திருக்கிறார். இந்த பாடலில் அழகியதும் வாசுகி என்று நாகம் வழிபட்டதுமாகிய திருத்தணிகை தலத்தில் வாழ்பவனே என்ற பொருளில் படித்திகள் தணிகையில் உறைவோனே என்கிறார். இதையே 5 தலை 60 தொழுகின்ற தனிமலை என்று மொலை புலகை எனும் திருத்தணிகை பாடல்களை குறிப்பிடுகிறார். சாதாரணமாக வாசுகி என்பது பெண்பால் பெயர் என்று நினைக்கிறோம். ஆனால் சிவபெருமானின் கழுத்தில் நாகாபரணமாக இருக்கும் வாசுகி என்பது ஆண் பாம்பு. பாற்கடல் கழிந்த பொழுது இந்த வாசுகி நாகம் கயிறாக உதவியது. அதனால் அதன் உடல் முழுவதும் புண்பட்ட நோய் நீங்க வாசுகி திருத்தணிகைக்கு வந்து முருகனை பூஜிக்க நோய் தணிந்த வரலாறு இங்கே கூறப்பட்டிருக்கிறது. வாசுகி முனிவர் காசியபர் மற்றும் லத்ருவின் மகன்களில் ஒருவர். வாசுகி ஆதிசேஷனின் சகோதரராகவும் அறியப்படுகிறார். ஆதிசேஷன் திருமாலை சரணடைய வாசுகி சிவபெருமானை நோக்கி தவமிருந்து வாசுகியின் தபத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் வாசுகி வேண்டியவாறு தன்னுடைய கழுத்திலே நாகாபரணமாக இருக்க வரமளித்தார். சிவனுடைய கழுத்திலே ஆபரணமாக இருக்கும் வாசுகி பாம்பினை பாற்கடலை கடைய கயிறாக இருக்க வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் வேண்டினார்கள். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரும் அவரை மந்திரமலையிலே பிணைக்க அனுமதித்ததாக அவர் விவரிக்கப்படுகிறார். இதனால் பாற்கடலில் இருந்து வரும் அமுதத்தை வாசுகிக்கும் தருவதாக கூறினார்கள். பாற்கடல் கடையும் பொழுது வாசுகியின் உடல் புண்ணாகி விஷத்தை கக்கியது. அது சிவபெருமான் உண்டார் என்பதை அறிவோம். வாசுகி கோவில் கேரளாவில் ஹரிவாட் மற்றும் ஆந்திராவில் விசாகா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள குக்கே சுப்பிரமணியா கோவிலின் பிராந்திய புராணத்தின்படி விஷ்ணுவின் கருடனின் தாக்குதலில் இருந்து வாசுகிக்கு கார்த்திகேய தெய்வம் பாதுகாப்பளித்ததாக கருதப்படுகிறது. பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். புகார் பணமஸ்து. அவர்களும்
தணிகையில் உறைவோனே மனமகிழ் முரவழி பணிகள் தணிகையில் உறைவோனே பகதரு குரமகள் கருவமை வனிதையும் விதிபுரை உறவர் பெருமாளே பகதரு குரமகள் கருவமை வனிதையும் இருபுரை உறவர் பெருமாளே பணிதிகள் தணிகையில் உறைவோனே அனிதிகள் தணிகையில் உறைவோனே குணமதி குருள் முருகேஷ பகதரு குரவர்கள் கருவமை வனிதையும் விதமுனை உறவர் பெருமாளே ஹரஹர சிவன் அரி என் இவர் பரவி முன் அருமுக சரவணபவனே என்று அரஹர என்னும் அருமைமொழிக்கு உரியவராம் சிவனும் திருமாலும் பிரம்மனும் ஆக இம்மூவரும் போற்றி நின்று உனது முன்னிலையிலே ஆறுமுகனே சரவணபவனே என்று அனுதினம் ஒழிதர அசுரர்கள் கெட அயில் அனல் என எழவிடும் அதிவீரா நாள்தோறும் துதிக்க அசுரர்கள் அழியும்படி வேரதத்தை அக்னி கிளம்பினது போல செல்லவிட்டு மகாவீரனே பரிபுர கமலமதடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகேசா சிலம்பணிந்த தாமரை என்ன அடி இணைகளை அடியாருடைய உள்ளத்திலே பொருந்த அருளும் முருகேசனே பகவதி வரைமகள் உமை தர வருகுக பகவதி மறைமகள் உமை அருள வந்த குகனே பரமனது இரு செவி களி கூற பரமசிவனுடைய செவிகள் மகிழ்ச்சி கொள்ள உரை செய்யும் ஒரு மொழி பெறனவ முடிவதை உரைதரு குருபர யாவராலும் போற்றப்படும் ஒப்பற்று மொழியாம் பிரணவத்தின் முடிவுப் பொருளை எடுத்துரைத்த குருபர மூர்த்தியே உயர்வாய உலகம நாளகில் உயிர்களும் இமையவர் அவர்களும் உருவர சிறப்பு பொருந்திய உலகத்திலே உள்ள கணக்கற்ற உயிர்களும் தேவர்களும் முணுமுணுக்கும்படி நாம் முன்பு சென்று வழிபடுவதற்கு இல்லையே என்று மனம் செலுத்தி முணுமுணுக்கும்படி முனிவோரும் பரவி முனிவர்களும் பரவி முன் அனுதினம் மனமகிழ் உற முன் நின்று நாள்தோறும் மன மகிழ்ச்சி அடைய அணி பணிதிகள் தணிகையில் உறைவோனே அழகிய தணிகையில் உரைபவனே அல்லது நாகம் விளங்கும் தணிகையில் உரைபவனே பகர்தரு குரமகள் தருவமை வனிதையும் இருபுடை உறவரு பெருமாளே யாவராலும் புகழப்படும் குரமகள் வள்ளியும் கற்பக விருட்சங்களின் நிழலிலே வீற்றிருந்த மாது தேவசேனையும் இருபுறத்தும் பொருந்த எழுந்தருளியிருக்கும் பெருமாளே.